ஸ்ரீ. அப்படி இன்னொரு விஷயத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அங்கே நம்ம தியானம் செய்யக்கூடிய இடத்துக்கு வர வரைக்கும் அது வந்து நம்ம குருஜியோட சொந்த இடம் அப்படி தான் நான் நினச்சிட்டு வந்திருந்தேன். எனக்கு உண்மையிலுமே ஏன்னா நான் எதுவுமே தெரியாமல் தான் வந்தேன். ஒரு வாரத்தில் எனக்கு வந்து இந்த லிங்க் கிடச்சி நான் பேசி அவங்க கர்மயோகி தமிழ் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஒரு வாரத்தில் வந்தனால நான் நினச்சிக்கிட்டேன் மற்ற இந்த ஈஷா யோகா இந்த மாதிரியான இது யோகா மாதிரி சொந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் வந்தது. அங்கே வந்தப்போ பார்த்தா அந்த 2 பிளாக்கெல்லாம் கட்டியிருக்கிறது, குருஜிக்கு ரூம் இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அது உண்மையிலுமே அது உங்களுடைய ஓன் பிளேஸ் தான், ஆத்மாக்களின் சங்கமனுடைய ஓன் பிளேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேனர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து நம்ம ரெண்ட்டுக்கு தான் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து 2ஆவது நாள் தான் தெரிஞ்சுது. நம்ம வந்து வெளியில் வரும்போது எல்லா பேனர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அப்போ தான் என்னால் உணர முடிஞ்சது. அதாவது வந்து அந்த மெத்தை விரிப்பு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. சொல்லப்போனால் அந்த பேனரு அல்லது வந்து அந்த அங்கங்கே கட்டியிருந்த அந்த சைலன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக கொண்டு வந்தால் கட்டுக்கம்பி முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் அங்கேருந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உண்மையே பரவாயில்ல, இவ்வளோ பேர் ஒவ்வொரு மாதம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுது. சீக்கிரமே நம்ம மாஸ்டர்ஜி சொந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தியான மண்டபம் கட்டி நிறைய பேர்த்துக்கு இந்த ஆசீர்வாதங்களை வழங்கணும்னு வேண்டிக்கிறேன். சண்முக சுந்தரம் ஐயா வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்கு எங்களுடைய நன்றிகள். 23 மாதங்களாகவே நாங்கள் இந்த மாதிரி தான் சிரமப்பட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். வேறு இடங்கள் மடங்களில் நடத்தணும், அதுக்கு முன்னால் தோட்டங்களில் நடத்தணும். இப்போ தான் ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமுக்கு தேவையான மக்கிலிருந்து, நம்மளுடைய வாளியிலிருந்து, சமையலுக்கு தேவையான அடுப்புலேருந்து, குண்டா சட்டி பானை என்னென்ன தேவையோ சிலிண்டர்லேருந்து, டீ வைக்கிறதுக்கு டீ குடிக்க கிளாஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். உப்புலேருந்து இது என்ன தேவையோ அத்தனை, கால் மிதியடி இருக்கு இல்லையா, கால் மிதியடி மேட்லேருந்து, டிஷ்யூ பேப்பர்லேருந்து, கட்டுக்கம்பி வேணுமா, மைக்கு வேணுமா, கம்ப்ளீட் அத்தனையுமே நம்ம கொண்டு வருவோம். ஒரு 30 பேக் இருக்குது. 30 பேக்கில் வந்து அதுக்குன்னு தைச்சி எல்லாம் வச்சுருக்கோம். ஸ்பீக்கர்லேருந்து, மைக்கிலேருந்து, ப்ரொஜெக்டர்லேருந்து கம்ப்ளீட்டு. ஒரு கீழே ஏதாவது தண்ணி கொட்டி போச்சு, இல்லை அதை தொடச்சி எடுக்கிற துணியிலேருந்து, மாவு, விளக்கமாறு, இப்படி எதாக இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து, ஃப்ளாஸ்க்லேருந்து கம்ப்ளீட் நம்ம எடுத்துகிட்டு வந்தாகணும். ஒரு ஓடநீர் கூட, ஒரு டாய்லெட்டில் மாற்ற ஓடநீர்லேருந்து, பாய்ச்சக்கொண்டிலேருந்து கம்ப்ளீட் நம்ம வந்து எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அது பெரிய ஒர்க்கு தான். கர்மயோகிகளும் நிர்வாகிகளும் சேர்ந்து பண்ணுவாங்க. அது 2-3 நாள் நடக்கிற ஒர்க். அது சடூரி வந்து உங்களுக்கு சனிக்கிழமை நடக்குதுனாக்க அவங்க வந்து வெள்ளிக்கிழமை எல்லா பொருளையும் அவங்க கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்போ வியாழக்கிழமை எல்லா பொருளையும் வாங்கி வைக்கணும். பட் காய்கறியெல்லாம் நம்ம வியாழக்கிழமை வாங்க முடியாது. சனிக்கிழமை காலையில் தான் நம்ம உழவர் சந்தையில் போய் வாங்கணும். யாரையும் விட்டு வாங்கிட முடியாது நம்ம, ஏன்னா ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள். அப்போ ஒன்றும் பார்த்து நம்மளே போய் உழவர் சந்தையில் வாங்கணும். மளிகையும் அதே மாதிரி. தின்பண்டங்கள் எதுவுமே யார் மூலியமும் உள்ளே வந்துடக்கூடாது. ஒரு பழம் கொடுக்குறோம் அல்லது ஸ்வீட் கொடுக்குறோம், எதுவுமே ஒரு சின்ன பொருள் கூட உள்ளே வரக்கூடாது. 20 தியானிகள் உள்ளே வராங்க, 30 கர்மிகள் உள்ள வராங்க, 50 பேர் உள்ளதான் கேட்டை சாத்திடுவோம். பிரத்தியார் யாரும் உள்ளேயும் வரக்கூடாது, எந்த ஒரு ஈட்டபிள்ஸும் வரக்கூடாது. தியானிகள் ஏதாவது இப்போ மருந்து இந்த மாதிரி சாப்பிட்ற ஏதாவது வச்சுருந்தா கூட கம்ப்ளீட் நாங்கள் செக் பண்ணி தான் அதை வந்து அலோவ் பண்ணுவோம். அப்படி தான் நடத்திட்டுருக்கோம். உங்கள் ஆசீர்வாதத்தால் அதுக்கு ஒரு இடம் ஒன்று அமைஞ்சு அதுக்கான ஒரு தியான மண்டபம் பெருசாக கட்டி பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டதுன்னா இந்த இறைசக்திக்கும் உங்கள் வாழ்த்துக்கும் மிகவும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம். நன்றி சண்முக சுந்தரம். என்ன புண்ணியம் செய்தேனோ